ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின் அப்படின்னா கரண்ட் அஃபேர்லேருந்து 15லேருந்து 20 கொஷின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இருக்க டைம்ல என்னால் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராது நல்லா படிச்சுக்கோங்க. நவம்பர் 2025 ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். இப்ப இருக்கக்கூடிய 10 நாள்ல யூடியூப்ல என்டிபிசில எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்டிபிசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு அப்படியே ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு என்டிபிசி கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஏப்ரல் மந்த்துக்கான மந்த் அண்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட்னு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமிடியேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, who became the first captain to score a century in the T20 World Cup? T20 உலக கோப்பையில் சதம் அடித்த முதல் கேப்டன் யாரு? இங்கிலாந்து கிரிக்கெட்டர் ஹாரி ப்ரூக். இவர்தான் T20ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓகேவா? சோ பிப்ரவரி 24, 2026ல சூப்பர் 8 மேட்ச் பாகிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கால நடந்துச்சு. இதுல இங்கிலாந்து கேப்டன் ஹாரி ப்ரூக் பாத்தீங்க அப்படின்னா அவரு எத்தனை அடிச்சிருக்காரு? 100 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓகே, ஹாரி ப்ரூக் இந்த போட்டியில 51 பந்துகள்ல 100 ரன்கள் எடுத்து தன்னோட சதத்தை என்ன பண்ணாரு? பூர்த்தி செய்தார். அப்ப T20 உலக கோப்பை வரலாற்றுல சதம் அடித்த முதல் கேப்டன் கூடிய பெருமையை பெற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட்டர் ஹாரி ப்ரூக். ஓகே, அடுத்த கொஸ்டின், which country has launched the world's first sovereign financial cloud services infrastructure for secure banking operation? பாதுகாப்பான வங்கி செயல்பாடுகளுக்காக உலகின் முதல் இறையாண்மை நிதி கிளவுட் சேவை உள்கட்டமைப்பை தொடங்கிய நாடு எது? சோ எந்த நாடு அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE தொடங்கியிருக்காங்க. ஓகே, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் unveiled the sovereign financial cloud services infrastructure on 27 February 2026. ஓகே, இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் நாம மார்ச்சோட கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஏப்ரல், அதுக்கப்புறம் பிப்ரவரி, அதுக்கப்புறம் ஜனவரியோடது டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பின்னாடி இருந்து போலாம். ஓகேவா? ரொம்ப ஓல்டு கரண்ட் அஃபேர்லாம் இப்ப ரயில்வேல கேட்கறது கிடையாது. அதனால ரீசெண்டா உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, யுஏஇயோட மத்திய வங்கி பாத்தீங்கன்னா இறையாண்மை நிதி கிளவுட் சேவை உள்கட்டமைப்பை என்ன பண்ணிருக்காங்க? அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இனோவேஷன் மிஷன் அண்டர் த அட்டல் இனோவேஷன் மிஷன் ஆஃப் நிதி ஆயோக் ஹாஸ் பீன் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? நிதி ஆயோக்கோட அட்டல் இனோவேஷன் மிஷனோட மாநில கண்டுபிடிப்பு இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சோ எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா திரிபுரால தொடங்கியிருக்காங்க. அட்டல் இனோவேஷன் மிஷன் லான்ச்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இனோவேஷன் மிஷன் இன் திரிபுரா. ஓகேவா? சோ எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா திரிபுரால லான்ச் பண்ணிருக்காங்க. The initiative is part of AIM 2.0 under நிதி ஆயோக் ஸ்டேட் சப்போர்ட் மிஷன். ஓகே, இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா AIM 2.0க்கு கீழே வரும். ஓகேவா? A startup incubation center T-Nest. ஓகேவா? சோ எந்த இன்குபேஷன் சென்டர் இது பண்றாங்க அப்படின்னா T-Nest. அதோட எக்ஸ்பான்ஷன் பாத்துக்கோங்க. திரிபுரா நர்ச்சரிங் entrepreneurship and startups has been launched. Innovation centers will be set up in all 8 districts to promote entrepreneurship among women and tribal communities. Okay, so பெண்களுக்கு இடையிலையும் பழங்குடியின மக்களுக்கு இடையிலையும் entrepreneurship ஊக்குவிப்பதற்காக என்ன பண்றாங்க? இந்த இனோவேஷன் சென்டர்ஸ் ஓபன் பண்றாங்க. அட்டல் இனோவேஷன் மிஷன் தனது முதல் மாநில கண்டுபிடிப்பு இயக்கத்தை திரிபுரால தொடங்கியிருக்காங்க. இந்த முயற்சி நிதி ஆயோக்கோட மாநில ஆதரவு இயக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய AIM 2.0 ஒரு பார்ட்.
ஓகேவா? சோ இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பாத்துக்கோங்க. டி நெஸ்ட். டீனா என்னது? திரிபுரா. திரிபுரா நர்ச்சரிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். பெண்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கிடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு, ஊக்குவிக்கிறதுக்காக இந்த இனோவேஷன் சென்டர்ஸ், கண்டுபிடிப்பு மையங்கள் வந்து என்ன பண்றாங்க? அமைக்கிறாங்க. Rail Tech policy aimed at promoting innovation and advanced technology in Indian Railways was announced by whom? இந்திய ரயில்வேயில் கண்டுபிடிப்புகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ரயில் டெக் பாலிசி, ரயில் டெக் கொள்கை யாரால் அறிவிக்கப்பட்டது? சோ யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? சோ அஸ்வினி வைஷ்ணவ் announced the rail tech policy and full digitization of the railway claims tribunal. These reforms are part of the 52 reforms in 52 weeks. ஓகேவா? சோ இது எந்த இதுக்கு கீழே வருதுன்னு பாத்துக்கோங்க. அதோட நேம் வந்து பாத்துக்கோங்க. 52 reforms in 52 weeks initiative of Indian Railways. ஓகேவா? சோ அப்போ இது வந்து யாரு வந்து இத வந்து என்ன பண்ணிருக்காங்க? அறிவிச்சிருக்காங்கங்கறத பாத்துக்கோங்க. ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? சோ அதோட நேம் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அந்த ரிஃபார்மோட நேம் வந்து 52 reforms in 52 weeks. ஓகேவா? அஸ்வினி வைஷ்ணவ் ரயில் டெக் கொள்கை மற்றும் ரயில்வே உரிமை கோரல் தீர்ப்பாயத்தின் முழுமையான டிஜிட்டல் மயமாக்கலை அறிவித்தார். இந்த சீர்திருத்தங்களோட முக்கியமான நேம் என்ன? அதோட நேம் என்னன்னா 52 வாரங்களில் 52 சீர்திருத்தங்கள். ஓகேவா? ரயில்வே தொழில்நுட்ப மேம்பாட்டில் ஸ்டார்ட் அப்கள், கண்டுபிடிப்பாளர்கள், தொழில்துறை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஈடுபடுவதை ரயில் டெக் கொள்கை வந்து நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? Mangaluru International Airport received the Airport Service Quality Award 2025 in which category? எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அவார்ட் 2025 எந்த ஏர்போர்ட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னா மங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். மங்களூரு சர்வதேச விமான நிலையம் 2025 ஆண்டுக்கான விமான நிலைய சேவை தரம் விருதை வந்து என்ன பண்ணிருக்காங்க? வின் பண்ணிருக்காங்க. விமான நிலைய சேவை தரம் விருது 2025 யாருக்கு கிடைச்சிருக்குன்னா மங்களூரு ஏர்போர்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. எதுக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஏர்போர்ட் அட் அரைவல்ஸ். ஓகே, வருகைகளில் சிறந்த விமான நிலையம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, விமான நிலைய சேவை தர விருது வந்து கொடுத்திருக்காங்க. எந்த ஏர்போர்ட்டுக்கு? மங்களூரு ஏர்போர்ட்டுக்கு. ஓகேவா? சோ மங்களூரு ஏர்போர்ட்டுக்காக ASQ அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னா பெஸ்ட் அரைவலுக்காக, பெஸ்ட் ஏர்போர்ட் அட் அரைவல்ஸ்க்கு. ஓகே, அவார்டு வந்து யாரு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ACI வந்து கொடுக்கறாங்க. ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல். ஓகேவா? சோ ACI தான் இந்த அவார்டை வந்து கொடுக்கறாங்க. மங்களூரு சர்வதேச விமான நிலையம் வருகைகளில் சிறந்த விமான நிலையம் அப்படிங்கிறதுக்காக ASQ விருது வந்து அதுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, அதை கொடுக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ACI, சர்வதேச விமான நிலைய கவுன்சில். ஓகேவா? சோ இந்த அமைப்பு தான் என்ன பண்றாங்க? இந்த விருதை வந்து கொடுக்கறாங்க. What is the name of Tripura's first incubation and innovation hub launched to promote startups and entrepreneurship? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸ்டார்ட் அப்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக திரிபுராவின் முதல் இன்குபேஷன் கண்டுபிடிப்பு மையத்தோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட நேம் என்ன? டி நெஸ்ட். இப்பதானே பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. டி நெஸ்ட் இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? பெண்கள் மற்றும் அந்த பழங்குடி தொழில் முனைவோர்களை வந்து ஊக்குவிப்பதற்காக. ஓகேவா? So என்னது? டி நெஸ்ட். திரிபுரா நர்ச்சரிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்குபேஷன் அண்ட் இனோவேஷன் ஹப் ஆஃப் திரிபுரா. இந்த ஸ்டார்ட் அப் ஹப் வந்து திரிபுரால எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகர்தலால. இட் வாஸ் இனாகிரேட்டட் பை மாணிக் சாகா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் திரிபுரா. ஓகேவா? சோ யாரு தொடங்கி வச்சிருக்காங்க? திரிபுராவோட சிஎம் மாணிக் சாகா. த இனிஷியேட்டிவ் ஆபரேட்ஸ் அண்டர் த திரிபுரா ஸ்டேட் இனோவேஷன் மிஷன். ஓகேவா? சோ இந்த டி நெஸ்ட் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா திரிபுரால அகர்தலால வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக. The first carbon credits approved under the Paris Agreement's carbon market mechanism are from which country? பாரிஸ் ஒப்பந்தத்தின் கார்பன் சந்தை பொறிமுறையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் கார்பன் கிரெடிட்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை? சோ எந்த நாட்டை சேர்ந்தவை அப்படின்னா மியான்மரை சேர்ந்தவை. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் கிரெடிட்ஸ் வேர் அப்ரூவ்ட் பை த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்டர் த பாரிஸ் அக்ரிமெண்ட் கார்பன் மார்க்கெட் சிஸ்டம். ஓகேவா? சோ இந்த கார்பன் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மரை சேர்ந்தது. ஓகே,
பாரிஸ் ஒப்பந்த கார்பன் சந்தை அமைப்பின் கீழ் முதல் கார்பன் கிரெடிட்கள் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான கட்டமைப்பு மாநாட்டில் அங்கீகரிக்கப்பட்டன. இந்த கிரெடிட்கள் மியான்மரில் உமிழ்வை குறைப்பதையும் காடுகளை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு சுத்தமான சமையல் திட்டத்திலிருந்து கிடைக்கின்றன. ஓகே, சோ இந்த கார்பன் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருந்து கிடைக்குது. Which country operates the Iron Dome, David Sling and Arrow missile defense systems? Iron Dome, David Sling மற்றும் Arrow ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கும் நாடு எது? சோ எந்த நாடு? Iron Dome, David Sling, Arrow. ஓகேவா? சோ Arrow உங்க கூடிய பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இஸ்ரேல். Israel has a multi-layered air defense system to counter missiles, rockets and drones. Arrow missile defense system intercepts long-range ballistic missiles. நீங்க இதுல just அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த மூணையுமே பாத்துக்கோங்க. அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ. ஓகேவா? சோ இந்த ஏவுகணை அமைப்பு எந்த நாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோடு தொடர்புடையது. ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை எதிர்கொள்ள இஸ்ரேல் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டுள்ளது. ஓகே, சோ ஆரோ ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு, டேவிட் ஸ்லிங், அயன் டோம். ஓகே, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலோடது. மிஷன் வசுந்தரா 3.0 recently in news was launched by which state government? மிஷன் வசுந்தரா 3.0 எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டுள்ளது? ஓகே, வசுந்தரா 3.0ங்கிறது எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ அஸ்ஸாம்ல மிஷன் வசுந்தரா 3.0 தொடங்கியிருக்காங்க. ஹீமந்தா பிஸ்வா சர்மா இவர் தான் யாரு? அஸ்ஸாமோட சிஎம். இவர் தான் வசுந்தரா 3.0 மிஷனை தொடங்கியிருக்காரு. ஓகேவா? ஓவர் 1,06,905 indigenous landless families and institutions received land pattas. The program was inaugurated at Diyuri Bil, Dhimaji district. Land settlements were also conducted in villages surveyed under ஸ்வமித்வா ஸ்கீம். ஓகேவா? சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசுந்தரா 3.0 திட்டத்தின் கீழ என்ன கொடுத்திருக்காங்க? பட்டா கொடுத்திருக்காங்க. நில பட்டாக்கள் கொடுத்திருக்காங்க. ஓகே, 1,06,905 நிலமற்ற பழங்குடியின குடும்பங்களுக்கு நில பட்டாக்களை கொடுக்கறதா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசுந்தரா 3.0 திட்டம். இது எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல தொடங்கியிருக்காங்க. நேஷன் வைடு HPV வேக்சின் program for girls under 14 years. Sorry, 14 yearsக்கு above 14 to 16 yearsல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த HPV வேக்சின் போடுவாங்க. ஓகேவா? சோ இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சிறுமிகளுக்கான நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டம் எந்த நகரத்திலிருந்து தொடங்கப்பட்டது? ஓகே, சோ எங்க இருந்து தொடங்கியிருக்காங்க? 14 வயசுல இருந்து 16 வயசுக்கு இடையில இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த ஊசி போடுவாங்க. இந்த HPV தடுப்பூசி போடுவாங்க. இது எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜ்மர், ராஜஸ்தான்ல தொடங்கியிருக்காங்க. ஓகே, நரேந்திர மோடி launched the nation wide HPV vaccination program from அஜ்மர் in ராஜஸ்தான். எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா ராஜஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த தடுப்பூசி எதுக்கு போடுவாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுல இருந்து பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த HPV வேக்சின் போடுவாங்க. ஓகே, சோ இது நல்லதுதான். The program targets about 1.15 crore girls aged 14 years annually across India. ஓகே, எவ்வளவு பெண் குழந்தைகள் அதுல இப்போ டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1.15 crore. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு. HPV vaccine will be provided free of cost at government health facilities. Gardasil quadrivalent HPV vaccine will be used to prevent high-risk HPV types 16 and 18. The initiative aims to reduce cervical cancer. Okay, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? சோ ஸ்டார்டிங் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்ல கேட்கலாம். எந்த வயது குழந்தைகளுக்கு இந்த ஊசி போடுறாங்க அப்படின்னு. 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. நரேந்திர மோடி பிப்ரவரி 28 அன்று ராஜஸ்தானில் அஜ்மர்ல இந்த HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேவா? 1.15 கோடி சிறுமிகளை இலக்காக கொண்டுள்ளது. ஓகே, அதிக அபாயகரமான HPV வகைகள் 16 மற்றும் 18 தடுக்க ஹார்டாசில் குவாட்ரிலன் ஓகே HPV தடுப்பூசி பயன்படுத்தப்படும். ஓகேவா? சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா? சோ அந்த புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்காக அந்த 14 வயசுலயே என்ன பண்றாங்கன்னா இந்த HPV வேக்சின் போடுறாங்க. ஓகே, இது போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, தப்பானவங்க தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இடையில கொஞ்சம் இதா பேசிட்டு இருந்தாங்க. சோ அப்படி கிடையாது, எல்லாருமே போடலாம். 14 வயசு ஓகே 14 வயசு குழந்தைகளுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி செர்விக்கல் கேன்சர் வர்றதை நம்ம என்ன பண்ணலாம்,
தடுக்கலாம். ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஹாஸ் ரீநேம்டு மவுண்ட் அபு. ஓகே, மவுண்ட் அபு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. இதை வந்து ரீநேம் பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து மவுண்ட் அபு என்பதை எவ்வாறு பேர் மாற்றம் செய்துள்ளது, எப்படி நேம் மாத்திருக்காங்க அப்படின்னா அபுராஜ் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகே, மவுண்ட் அபுவை அபுராஜ்னு நேம் மாத்திருக்காங்க. ஓகே, பஜன்லால் சர்மா அனௌன்ஸ்டு தட் மவுண்ட் அபு வில் பி ரீநேம்டு அபுராஜ் இன் ராஜஸ்தான் அசம்பிளி. சோ பஜன்லால் சர்மா யாரு, ராஜஸ்தானோட சிஎம். இவர் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் அபுவை அபுராஜ்னு ரீநேம் பண்றதா அறிவிச்சிருக்காரு. ராஜஸ்தான் சட்டசபையில மவுண்ட் அபு வந்து அபுராஜ் என்று அழைக்கப்படும் அப்படின்னு பஜன்லால் சர்மா வந்து அறிவித்தார். இவர் தான் ராஜஸ்தானோட சிஎம். இந்தியா and which country launched 20 million euro climate resilience initiative to support India's national adaptation plan? இந்தியாவின் தேசிய தழுவல் திட்டத்திற்கு ஆதரவளிப்பதற்காக இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து 20 மில்லியன் யூரோ மதிப்பிலான காலநிலை திறன் முன்முயற்சியை தொடங்கியுள்ளன. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஜெர்மனியும். ஓகேவா, எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்தியாவும் ஜெர்மனியும் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ரூபாய் அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. ஓகேவா, சோ 20 மில்லியன் யூரோ. ஓகேவா, சோ எவ்வளவு அமௌண்ட்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. சோ யாரு வந்து சைன் பண்ணிருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க. இந்தியா அண்ட் ஜெர்மனி வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ எவ்வளவு லான்ச் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சைன் பண்ணிருக்காங்க, 20 மில்லியன் யூரோ. ஓகே, the funding comes from the international climate initiative of Germany. ஓகேவா, சோ அந்த ஃபண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிளைமேட் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஜெர்மனில இருந்து வருது. ஓகேவா, சோ யாரும் சைன் பண்ணிருக்காங்க, எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க, இந்தியாவும் ஜெர்மனியும் இணைந்து 20 மில்லியன் யூரோ மதிப்பிலான காலநிலை திறன் முன்முயற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். வில்லேஜ் சவுந்தலா which declared itself a caste free village in February 2026 is located in which district? ஓகே, பிப்ரவரி 2026ல ஒரு சாதியற்ற கிராமமாக கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜாக அறிவித்து கொண்ட சவுந்தலா கிராமம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த சவுந்தலா கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா அகில்யா நகர்ல வந்து இருக்கு. ஓகேவா, சோ கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுந்தலா கிராமம். இது எங்க இருக்கு அப்படின்னா அகில்யா நகர்ல இருக்கு. ஓகேவா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அகில்யா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ அந்த அகில்யா டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தோட நேம் வந்து சவுந்தலா. ஓகேவா, ஸோ அந்த கிராமம் வந்து கேஸ்ட் ஃப்ரீ கிராமமா தங்களை அறிவிச்சிருக்காங்க. சவுந்தலா வில்லேஜ் இன் மகாராஷ்டிரா டிக்ளேர்ட் இட்செல்ஃப் கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ் ஆன் February 5, 2026. ஓகே, ஸோ மோட்டோ என்ன அப்படின்னா மை கேஸ்ட் இஸ் ஹியூமனிட்டி. ஓகே, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சவுந்தலா கிராமம் வந்து தன்னை ஒரு சாதியற்ற கிராமமா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, மகாராஷ்டிராவுல இருக்கு. ஓகே, எந்த ஸ்டேட்ங்கிற மாதிரியும் கேட்பாங்க, அந்த கிராமத்தோட நேமும் கேட்பாங்க, அந்த கிராமம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்கிறதையும் கேட்பாங்க. சோ மகாராஷ்டிரால அகில்யா நகர்ல இருக்கக்கூடிய சவுந்தலா கிராமம் தான் கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ்னு தங்களை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, சாதியை கேட்பது அல்லது பகிரங்கப்படுத்துவது இந்த தீர்மானம் தடை செய்கிறது. சாதி அடிப்படையிலான இழிவு சொற்களை பயன்படுத்துவதையும் இது வந்து என்ன பண்ணுது, தடுக்குது. ஓகேவா, இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா என்னோட ஜாதி என்ன அப்படின்னா மனிதாபிமானம். இதுதான் அதோட மோட்டோ, மை கேஸ்ட் இஸ் ஹியூமனிட்டி. Which team won the Ranji Trophy 25 to 26 in their final appearance? தங்களின் முதல் இறுதி போட்டி தோற்றத்திலேயே 2025 to 26 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? சோ 25 to 26 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரிக்கெட் டீம். ஓகேவா, சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரிக்கெட் டீம் தான் என்ன பண்ணிருக்காங்க, ரஞ்சி ட்ரோஃபி 25 to 26 வந்து வின் பண்ணிருக்காங்க. இவங்க யாரை வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க யாரு வின் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க, யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, இது எங்க நடந்துச்சுங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஹுபலி. ஓகேவா, ஹுப்ளி. ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. ஓகே, வின் பண்ணது கர்நாடகா, சாரி வின் பண்ணது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரிக்கெட் டீம். ரன்னர் வந்து யாருன்னா கர்நாடகா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிரிக்கெட் தனது முதல் இறுதி போட்டி தோற்றத்திலேயே 25 to 26 ரஞ்சி கோப்பையை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்க யாரு வின் பண்ணிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ரன்னர் யாரு, கர்நாடகா கிரிக்கெட் அணி வந்து யாரு ரன்னர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பக்யாங் ஏர்போர்ட் இன் சிக்கிம் வில் பி ரீநேம்ட் ஆஃப்டர் விச் ஃப்ரீடம் ஃபைட்டர்? நீங்க வந்து இந்த ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் ரீட் பண்ணிருந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது. அதுல இந்த பக்யாங் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. ஓகேவா, இது கூட நம்ம முன்னாடி ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸ்லாம் லாஸ்ட் இயர் எடுக்கும்போது சொல்லியிருந்தோம். பக்கி மாதிரி இருந்தா சிக்கிக்கிடுவ. சோ பக்யாங் சிக்கிம்ல இருக்கு. இப்ப அந்த சிக்கிம்ல இருக்கக்கூடிய இந்த பக்யாங் ஏர்போர்ட்டுக்கு யாரோட நேம மாத்துறாங்க, சிக்கிம்ல இருக்கக்கூடிய பக்யாங் விமான நிலையம் எந்த சுதந்திர போராட்ட வீரரின் பெயரால் மாற்றப்பட்டுள்ளது?
திரிலோகன் போக்ரல். ஓகேவா? சோ பக்யாங் ஏர்போர்ட் வந்து யாரோட நேமா மாத்துறாங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர் திரிலோகன் போக்ரல். பிரேம் சிங் தமாங் announced that பக்யாங் ஏர்போர்ட் will be renamed after திரிலோகன் போக்ரல். சிக்கிமோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேம் சிங் தமாங். இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சிக்கிம்ல இருக்கக்கூடிய பக்யாங் ஏர்போர்ட்டை வந்து திரிலோகன் போக்ரல் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஒரே ஏர்போர்ட் எது அப்படின்னா இந்த பக்யாங் ஏர்போர்ட். ஓகேவா? சோ இதை தான் என்ன பண்ணிருக்காங்க திரிலோகன் போக்ரல் ஏர்போர்ட்னு மாத்துறாங்க. ஓகேவா? சோ பக்யாங் விமான நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. சிக்கிமோட சிஎம் வந்து பிரேம் சிங் தமாங். இவர் வந்து இந்த பக்யாங் ஏர்போர்ட்டை வந்து திரிலோகன் போக்ரல் ஏர்போர்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்றதா அறிவிச்சிருக்காரு. குன்ச் 2026 a multi-genre youth festival is organized by which institution? குன்ச் 2026 பல்துறை இளைஞர் திருவிழா எந்த நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? சோ எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு வந்து இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. குன்ச் 2026 is the third edition of the flagship youth festival of the University of Jammu. ஓகேவா? சோ இந்த குன்ச் ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவலோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? The event will be inaugurated by இதை தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் மனோஜ் சின்ஹா. ஓகேவா? சோ நீங்க ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் டீடைலா படிக்கணும். அதோட நேம் என்ன? குன்ச் 2026. அந்த ஃபெஸ்டிவலோட நேம் அந்த திருவிழாவோட நேம் வந்து குன்ச் ஃபெஸ்டிவல். ஓகே, குன்ச் 2026 எத்தனாவது எடிஷன்னா தேர்ட் எடிஷன். ஓகே, சோ இது வந்து யூத் ஃபெஸ்டிவல் இளைஞர்களுக்கான திருவிழா. இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தொடங்கியிருக்காங்க. தொடங்கி வச்சவர் யாருன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் மனோஜ் சின்ஹா. ஓகே, குன்ச் 2026ங்கிறது ஜம்மு பல்கலைக்கழகத்தோட முதன்மையான இளைஞர் திருவிழாவோட 3வது பதிப்பு. ஓகேவா? இதை தொடங்கி வச்சவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் மனோஜ் சின்ஹா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனல் சிஸ்டம் வாஸ் லான்ச்ட் அண்டர் விச் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ்? ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனல்னு சொல்லலாம், இல்லனா மின்னணு ரயில்வே உரிமை கோரல் தீர்ப்பாயம் அமைப்பு இந்திய ரயில்வேயின் எந்த முயற்சியின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது? சோ எந்த முயற்சி அப்படின்னா 52 ரிஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கு கீழே தான் எது வருது அப்படின்னா ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனல் வந்து வருது. ஓகேவா? ஓகே, so Union Minister for Railways யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனல் as reform number 4 under Indian Railways Initiative 52 reforms 52 weeks. ஓகேவா? so 52 reforms வந்து இதுல கொண்டு வராங்க இல்லையா? அதுல ரயில்வே கிளைம்ஸ் வந்து எத்தனாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th. ஓகேவா? சோ அது எதுக்கு கீழே வருதுன்னா 52 ரிஃபார்ம்ஸ் இன் 52 வீக்ஸுக்கு கீழே வருது. மத்திய ரயில்வே அமைச்சர் இந்திய ரயில்வேயின் 52 வாரங்களில் 52 சீர்திருத்தங்கள் என்ற முயற்சியின் கீழே வந்து 4வது சீர்திருத்தமாக மின்னணு ரயில்வே உரிமை கோரல் தீர்ப்பாயத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேவா? சோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் மயமாக்குதாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணிகள் எந்த இடத்திலிருந்தும் பயணத்தின் போதோ அல்லது அங்க போற எங்க டெஸ்டினேஷன் இருக்கோ அங்க போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஆன்லைன்ல அவங்களோட உரிமைகளை வந்து என்ன பண்ணலாம்? தாக்கல் செய்யலாம். ஓகேவா? சோ இது வந்து ஒரு ஏஐ முறையின் மூலமா வந்து வச்சிருக்காங்க. ஏஐ ஃபெசிலிட்டில. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கமேனே who was appointed as the part of the temporary leadership council to perform the duties of the supreme leader. ஈரானோட உயர்மட்ட தலைவர் அலி கமேனியோட மறைவுக்கு பிறகு அவரோட கடமைகளை ஆற்றுவதற்காக தற்காலிக தலைமை குழுவில் தலைவராக ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவரோட நேம் வந்து அலி ரேசா அராஃபி. ஓகேவா? ஈரானோட சுப்ரீம் லீடர். ஓகேவா? சோ ஈரானோட லீடர் யாருன்னா அலி கமேனே. ஓகே, சோ இவர் இறந்து போயிட்டாரு. இவர் இருந்த இடத்துல இப்ப யார நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அலி ரேசா அராஃபிய வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். சஸ்டைனபிள் ரோட் சேஃப்டி ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச்ட் இன் இந்தியா February 2026 is an initiative of which organization? பிப்ரவரி 2026ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட நிலையான சாலை பாதுகாப்பு நிதி திட்டம் எந்த அமைப்பின் முன் முயற்சியாகும்? ஓகே, சோ சாலை பாதுகாப்புன்னு வந்துருச்சு. அப்ப எதா இருக்கும்? யுனைடெட் நேஷன் ரோட் சேஃப்டி ஃபண்ட். ஓகேவா? சஸ்டைனபிள் ரோட் சேஃப்டி ஃபினான்சிங் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்ட் இன் 24 February 2026. இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்க. இதை லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா UNRSFன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் ரோட் சேஃப்டி ஃபண்ட். ஓகேவா? நிலையான சாலை பாதுகாப்பு நிதி திட்டம் February 24ல தொடங்கப்பட்டது. இது எங்க தொடங்கியிருக்காங்கன்னா புதுடில்லியில தொடங்கியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சாலை பாதுகாப்பு நிதியத்தால் வந்து இது வந்து தொடங்கப்பட்டுள்ளது.
Which company received the first DRAM module shipped from Micron's new semiconductor ATMP facility in Sanan, குஜராத்? ஓகேவா? ஸோ இப்போதான் நம்ம வந்து மார்ச் 3யோட கரண்ட் அஃபேரே வந்திருக்கோம். இதுவே 24 மினிட்ஸ் ஆகிருச்சு. ஸோ நாளையில இருந்து நாம வந்து ஒன் லைனரா டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஒன் லைனரா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா ஒரு வீடியோலயே ஒரு 100 கரண்ட் அஃபேர் 150 கரண்ட் அஃபேர்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ குஜராத்தின் சனந்தில் உள்ள மைக்ரானின் புதிய செமி கண்டக்டர் ஆலையிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் டிராம் மாடியூலை பெற்ற நிறுவனம் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல். ஓகே, அடுத்த கொஸ்டின். What name did Israel given to its military operation targeting Iran in the recent coordinated strikes with the US? அமெரிக்கா கூட சேர்ந்து அமெரிக்காவுடன் இணைந்து சமீபத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் நடவடிக்கைக்கு என்ன பெயர்? ஓகே, ஸோ அமெரிக்காவும் யாரு இஸ்ரேலும் சேர்ந்து யாரு மேல தாக்குதல் நடத்துறாங்க? ஈரான் மேல. ஓகேவா? ஸோ அந்த இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலுக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆபரேஷன் லயன்ஸ் ரோர். ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலுக்கான நேம் தான் இது. ஓகேவா? சோ யாரெல்லாம் அதுல கோஆர்டினேஷன் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க? யுஎஸும் இஸ்ரேலும் அந்த இதை வந்து இது பண்ணிருக்காங்க. யாரு மேல தாக்குதல் நடத்திருக்காங்க? ஈரான் மேல. ஓகேவா? சோ அதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் நேம்ட் இட்ஸ் கேம்பெயின் ஆபரேஷன் லயன்ஸ் ரோர். ஓகே, இஸ்ரேல் வந்து அந்த தாக்குதலுக்கு என்ன நேம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆபரேஷன் லயன்ஸ் ரோர்னு வச்சிருந்தாங்க. ஸோ யூஎஸோடது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. ஓகேவா? ஸோ அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸை வந்து அட்டாக் பண்றது தான். ஓகே, ஸோ இந்த சிட்டிஸோட நேம்லாம் கூட எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ யாரு மேல தாக்குதல் நடத்துறாங்க? யூஎஸும் யாரும் கூட்டணி வச்சிருக்காங்க? இஸ்ரேலும். ஓகேவா? ஓகே, ஸோ யூஎஸோட பிரசிடென்ட் யாரு? ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். அதே மாதிரி இஸ்ரேலோட பிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு. ஓகேவா? சோ இவர் வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? சோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலுக்கு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் லயன்ஸ் ரோர். ஓகேவா? அதே மாதிரி அமெரிக்கா அவங்களோட இதுக்கு என்ன நேம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. ஓகே, அதே மாதிரி யூஎஸோட பிரசிடென்ட் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல அப்படியும் கேட்கலாம். ஓகேவா? இப்ப யூஎஸ்ல யாரு பிரசிடென்டா இருக்காங்க, இல்ல இஸ்ரேல்ல யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்கிற மாதிரியும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, Varanasi entered the Guinness World Record for planting over 2.5 lakh saplings in 1 hour using the which plantation technique? வாரணாசியில வந்து எந்த தோட்டக்கலை முறையை பயன்படுத்தி 1 மணி நேரத்துல 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மரக்கன்றுகளை வந்து நட்டு கின்னஸ் சாதனை வந்து படைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ அது எந்த முறை அப்படின்னா மியாவாக்கி முறை. இதுக்கு முன்னாடி சைனால தான் 1 லட்சத்துக்கும் மேல மரக்கன்றுகளை நட்டு அவங்க வந்து கின்னஸ் இது பண்ணியிருந்தாங்க. அதை முறியடிக்கும் வகையில நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மரக்கன்றுகளை வந்து நட்டிருக்கோம். ஓகேவா? வாரணாசி entered the Guinness World Record by planting 2.5 lakh saplings in 1 hour. எவ்வளவு நேரத்துக்குள்ள? 1 மணி நேரத்துல நட்டிருக்காங்க. The plantation drive was organized by the Varanasi Municipal Corporation on March 1. ஓகேவா? சோ மார்ச் 1ல வந்து இது நடந்திருக்கு. ஓகேவா? சோ அரௌண்ட் 20,000 ரெசிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க? இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது வந்து the plantation took place in the Dumari under the Namo Van Initiative. ஓகே, இது எதுக்கு கீழே நடந்திருக்கு? நமோ வேன் இனிஷியேட்டிவ்க்கு கீழே. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி சைனால பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கிட்ட 1.53 lakh சாப்லிங்ஸ் வந்து நட்டிருக்காங்க. இப்போ அதை முறியடிக்கும் வகையில 1 மணி நேரத்துல நம்ம நட்டிருக்குது 2.51 lakh சாப்லிங்ஸ் வந்து நட்டிருக்காங்க வாரணாசியில 1 மணி நேரத்துல. எந்த மெத்தட்ல அப்படின்னா மியாவாக்கி மெத்தட்ல வந்து நட்டிருக்காங்க. ஓகே, வாரணாசியில 1 மணி நேரத்துல 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டு கின்னஸ் சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து யாரோட சாதனையை முறியடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவோட சாதனை வந்து முறியடிச்சிருக்காங்க. எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமோ வேன் திட்டத்தின் கீழே வந்து இந்த மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்காங்க. நீலகிரி wood pigeon was recently seen in news. To which region? சமீபத்தில் செய்திகள் இடம்பெற்ற நீலகிரி காட்டுப்புறா எந்த பகுதிக்கு உரித்தான ஒரு பறவை இனம்னு கேட்டிருக்காங்க. சோ மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு உரித்தான பறவை இனம் தான் இந்த நீலகிரி காட்டுப்புறா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Catherine O'Hara won the SAG Award for Outstanding Performance by a Female Actor in a Comedy Series for which show? நகைச்சுவை தொடரில் ஒரு பெண் நடிகரின் சிறந்த நடிப்பிற்காக கேத்ரின் ஓஹாராவுக்கு வந்து எந்த தொடருக்காக எஸ்ஏஜி விருதை வந்து கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஸ்டூடியோ. ஓகே, சோ தி ஸ்டூடியோல அந்த இதுக்காண்டி அந்த தொடர்ல வந்து இவங்க காமெடி
இவங்களோட காமெடிக்காக இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிறந்த காமெடி ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். What is the total length of the Gurda Road Balangir Railway லைன் ப்ராஜெக்ட் இன் ஒடிஷா? ஓகேவா? ஸோ குர்தா ரோட்ல இருந்து பலங்கீர் ரயில்வே லைனுக்கு எவ்வளவு தூரம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒடிசால இருக்கக்கூடிய குர்தா ரோடு பலங்கீர் ரயில் பாதை திட்டத்தோட மொத்த நீளம் எவ்வளவு? 301 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க இது பண்ணிருக்காங்க? ஒடிஷால. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ அது எவ்வளவு தூரங்கிறத பாத்துக்கோங்க, எந்த ஸ்டேட்டுங்கிறத பாத்துக்கோங்க, அதோட நேம் பாத்துக்கோங்க. குர்தா அண்ட் பலங்கீர். ஓகே, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க. 5000 crore. அடுத்த கொஸ்டின். 9 cheetahs from Botswana were recently released into quarantine enclosures at which national park in India? பூட்ஸ்வானாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 9 சிறுத்தைகள் சமீபத்தில் இந்தியாவில் உள்ள எந்த தேசிய பூங்காவில் தனிமைப்படுத்தப்பட்ட அடைப்புகளுக்குள் விடப்பட்டுள்ளன? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குணோ நேஷனல் பார்க்ல. ஓகே, சோ பூபேந்தர் யாதவ் ரிலீஸ்ட் 9 cheetahs brought from Botswana into குணோ நேஷனல் பார்க். ஓகே, பூட்ஸ்வானா. ஓகே, பூட்ஸ்வானாங்கிறது ஒரு கண்ட்ரி. பூட்ஸ்வானால இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சீட்டாஸ். ஓகே, சீட்டாஸை வந்து எந்த நேஷனல் பார்க்ல இது பண்ணிருக்காங்க அப்படின்னா குணோ நேஷனல் பார்க்ல விட்டுருக்காங்க. ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த குணோ நேஷனல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who has been appointed as the chairman and managing director of GAIL? Okay, GAIL Limited மார்ச் 2026. ஓகே, கெயில் நிறுவனத்தோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் குப்தா. ஓகே, சோ கெயிலோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக இவரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, இவருக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? சந்தீப் குமார் குப்தா. ஓகே, சோ அத யாராவது புதுசா அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்கிறதையும் நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? சோ கெயிலோட சிஎம்டியா இருந்தவர் வந்து சந்தீப் குமார் குப்தா. அவருக்கு பதிலா இப்ப யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தீபக் குப்தாவை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்ல உங்களுக்கு ஆப்ஷன்ல சந்தீப் குமார் குப்தாவோட நேமும் இருக்கும், தீபக் குப்தாவோட நேமும் இருக்கும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ கெயில் இந்தியா லிமிடெடோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக தீபக் குப்தாவை வந்து நியமிச்சிருக்காங்க. இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா சந்தீப் குமார் குப்தா வந்து சிஎம்டியா வந்து இருந்திருக்காரு. Who scored 97 runs to help India complete their highest successful run chase in T20 World Cup history in 2026? 2026 T20 உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியா தனது மிகப்பெரிய வெற்றிகரமான இலக்கை எட்டுவதற்காக 97 ரன்கள் எடுத்து உதவியவர் யார்? யாரு? சஞ்சு சாம்சன். ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியா national cricket team chased 196 runs against West Indies cricket team in ICC Men's T20 World Cup Super 8 stage. The match was played at Eden Gardens. ஓகேவா? ஸோ இது ஏதன் கார்டன்ஸ்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுல 97 ரன்கள் எடுத்து நமக்கு வந்து இதை வெற்றியை கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஓகே, அடுத்த கொஸ்டின். Recently, which state government launched the Divyang Shagyak portal, India's first fully integrated online platform for disability welfare schemes? மாற்றுத்திறனாளிகளோட நலத்திட்டங்களுக்காக இந்தியாவுல முதல் முழுமையான ஒருங்கிணைந்த ஆன்லைன் தளமான திவ்யாங் சகாய போர்ட்டல். ஓகேவா? திவ்யாங் அப்படின்னாலே மாற்றுத்திறனாளிகளுக்கானது. ஓகேவா? சமீபத்தில் எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியது அப்படின்னா மகாராஷ்டிரா. திவ்யாங் சகாயா போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்திய மாநில அரசு வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா? So Divyang Sagaya portal was launched by Maharashtra government. India's first fully integrated digital platform for disability welfare schemes. மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் அந்த திவ்யாங் சகாயா போர்ட்டல். ஓகேவா? அது எங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. Recently, who inaugurated Changtang Lachan Road in North Sikkim? வடக்கு சிக்கிமில் உள்ள சங்தங் லச்சன் சாலையை சமீபத்தில் திறந்து வைத்தவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் சேத். ஓகேவா? சங்தங் லச்சன் ரோடு இதை திறந்து வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் சேத் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின். Janushadi Subtech 2026 is being observed from which date to promote awareness about affordable generic medicines in இந்தியா? இந்தியாவில் மலிவு விலையில் கிடைக்கப்படும் மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக ஜன்ஷௌதி சப்தா 2026 எந்த தேதியிலிருந்து அனுசரிக்கப்படுகிறது? சோ எந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மார்ச் to 7 மார்ச். ஓகே,
அடுத்த கொஸ்டின் பாருங்க. சவுதி அரேபியாஸ் மேஜர் ஆயில் ரிஃபைனரி தட் டெம்பரவரிலி ஹால்டட் ஆபரேஷன்ஸ் ஆஃப்டர் எ ட்ரோன் அட்டாக் இஸ் லொகேட்டட் அட். ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு தற்காலிகமாக செயல்பாட்டை நிறுத்திய சவுதி அரேபியாவோட முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் வந்து எங்கு அமைந்துள்ளது? எங்க அப்படின்னா ராஸ் தனூரால இருக்கு. ஓகே ஓகே. சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த கிளாஸ்ல வந்து நாம மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாளோட கரண்ட் அஃபேர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ அடுத்த கிளாஸ்ல இருந்து நாம ஜஸ்ட் ஒரு ஒன் லைனரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் லைனரா டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டாப் 100, 150 ஒரே கிளாஸ்லயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த 10 நாள்ல நாம ஃபர்ஸ்ட் வந்து ஒன் லைனரா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக டைம் இருக்கு அப்படின்னா இன்னும் டீடைலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதுவே 35 மினிட்ஸ் கிட்ட ஆகிருச்சு. சோ நாளையில இருந்து நாம வந்து ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 75 கரண்ட் அஃபேர் இல்லனா 100 கரண்ட் அஃபேராவது டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. யூடியூப்ல நம்ம ஒன் லைனரா டிஸ்கஸ் பண்ணிடலாம். டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட நீங்க படிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதோட ஃபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன். என்டிபிசி ஸ்டூடெண்ட்டுக்காக இப்போ 799 வந்து பே பண்ண வேண்டாம். என்டிபிசி ஸ்டூடெண்ட் வந்து 199 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். நீங்க அப்படியே படிச்சிட்டீங்க, அதுல கொடுத்துருக்கத படிச்சிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மந்த் அண்ட் ஆஃபர் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணீங்கனாலே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வரக்கூடிய 30ஆம் தேதி, ஓகே, ஸோ 30/4/2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஏற்கனவே ஃபைனல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அந்த பேட்சோட கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 மட்டும் பே பண்ணுங்க. 799 பே பண்ண வேண்டாம். என்டிபிசி கரண்ட் அஃபேர்னா 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏ அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆஃபர் வந்து 29/4/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ என்டிபிசி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டிலே பண்ணாதீங்க. ஓகே, 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். அதனால இமீடியட்டா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க, அப்ளை பண்ணிட்டாங்க, கரண்ட் அஃபேர் படிக்க தெரியாம இருக்காங்க, டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர் அண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.